சிம்பிளிஃபைல கேட்ட குரூப் 4 2025 இன்னொரு கொஸ்டின் 4 to the power of -1 4 to the power of -2 4 to the power of -3 power 0 anything power 0 equal to 1 தான் சரிங்களா. அப்போ இதை நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஒன்றுன்னே நம்ம எழுதிடலாம். ஸோ 1 மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை இதை அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 4 to the power of -1 வந்து 1/4 எழுதலாம். 4 to the power of -2 வந்து 1/16 எழுதலாம். 4 to the power of -3 வந்து 1/64 எழுதலாம். அதாவது 4 × 4 × 4 4 4s are 16 16 4s are 24. இப்போ இந்த கீழே இருக்க டினாமினேட்டர்லாம் சேம் ஆகணும். அப்போ தானே மேலே இருக்கலாம் ஆட் பண்ண முடியும். கீழே இருக்க டினாமினேட்டர்லாம் சேவ் பண்ணால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இருக்கிறதே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டேன் இந்த 64ல் 4 டேபிள் வருமா, வரும். 4 × 16 64 16 வருமா, வரும். 16 × 4 64. அப்போ 64 கண்டிப்பாக எல்சிஎம்மாக இருக்கும். இந்த எல்சிஎம் நம்பர் காமனாக இங்கே எடுத்துக்கிறோம். 4 எதை மல்டிப்ளை நமக்கு 64 கிடைச்சது 16. அப்போ மேலேயும் கீழேயும் மேலேயும் 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த கீழே நம்ம 16ஆல் மல்டிப்ளை பண்ணதால உனக்கு 64 கிடச்சிருச்சு. மேலே 1ஓட 16 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்குது. ப்ளஸ் 16 இருக்குது. 16ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்கும், 4. அப்போது கீழே மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்குது. மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 4s are 4 ப்ளஸ் கீழே 64 இருக்குது. அதனால் 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ மேலே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். நம்ம ஆட் பண்ணால் இருக்கும் 4 × 4 + 16 எவ்வளோ 20 20 + 1 21 21/64 இதான் ஆன்சர். நமக்கு ஆப்ஷன் சி 21/64 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சம். ஆவரேஜ் சம்மில் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் ஒன்றா 78.4. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 69 அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போட்டிருக்காங்க. அவங்க அதில் இருக்க ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா 96. இந்த 96 பதிலாக அவங்க வந்து 69 போட்டுக்கிறாங்க. இப்போ கரெக்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் என்ன பண்ணால் ராங் ஆவரேஜ் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 16 என்னது அவங்க போட்டுக்க மார்க், ஆனால் ஆக்சுவலி எடுத்தது 96 எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்காங்க. நம்ம இனிமேல் கண்டுபிடிக்க கரெக்ட் ஆவரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 78.4 விட அதிகமாக இருக்கும். சரிங்களா. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 27. 96க்கும் 69க்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் 27. இந்த 27 எதுனா ஆக்சுவல் வேல்யூ. நம்ம வந்து ஆவரேஜ் கம்மிக்கணும். நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோனா 25. ஸோ 27/25 எவ்வளோ வரும்னா 125 are 25. பேலன்ஸ் 2 இருக்கும். பாயிண்ட் வச்சுன்னா 2 0 20 அகைன் வராது. ஸோ 0 போட்டுப்போம். அப்புறமேட்டு என்ன பண்ணால் 8 × 25 = 200 வரும். ஸோ 1.08ங்கிறது என்னன்னா நமக்கு ஆவரேஜ் இந்த மார்க்கோட இந்த பர்டிகுலர் இந்த மார்க்கோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.08. நமக்கு ஆக்சுவலாக இருக்க வேண்டிய அந்த கொடுத்துருக்க ராங் ஆவரேஜ் எவ்வளோனா 78.4. இதோட 1.08 ஆட் பண்ணினா நமக்கு வந்து கரெக்ட் ஆவரேஜ் கிடைக்கும் 79.48. இதான் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இஃப் சப்போஸ் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும்.